ethylene and abscisic acid in plant growth regulators, in plant growth and development, in plant physiology. So ethylene என்றது வந்து ஒரு gaseous phytohormone. இது gaseous ஹார்மோனுன்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ripening hormone. So almost all plant tissues produce ethylene gas in minute quantities. ஸோ எத்திலின் எவ்வளோ தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா, எல்லா பிளான்ட்ஸுமே ப்ரொடியூஸ் பண்ணும், ஆனால் கொஞ்சமாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். டிஸ்கவரி 1924 டென்னி தான் எத்திலின் வந்து ரைப்பனிங் ஆஃப் லெமனுக்கு காரணமாக இருக்கு. ஸோ எத்திலின் தான் தூண்டுதான் லெமனோட ரைப்பனிங்க்கு. இதை யார் கண்டுபிடிச்சாங்க? 1924 டென்னி என்றவர். 1934 ஆர் கனி வந்து பனானா ரைப்பனுக்கும் நிறைய எத்திலீன் இருக்கு. ஸோ பனானா ரைப்பன் ஆகும்போது நிறைய எத்திலீன் இருக்குன்னு கண்டுபிடிச்சவர் யாரு? 1934 ஆர் கனி. 1935 பார்த்தீங்கன்னா குக்கன் எட்டால், இவர் வந்து எத்திலீன் ஆஸ் அ நேச்சுரல் பிளான்ட் ஹார்மோனா கண்டுபிடிச்சிருக்கார். ஸோ எத்திலீன் என்னது ஒரு நேச்சுரல் பிளான்ட் ஹார்மோன் கண்டுபிடிச்சவர் யாரு? குக்கன் எட்டால். எந்த வருஷம்? 1935. ஃபர்ஸ்ட் 1924 வந்து டென்னி என்றவர் வந்து லெமன் ரைப்பனிங்க்கு எத்திலின் தான் வேலை செய்யுது அப்படின்னு கண்டுபிடிச்சார். 10 வருஷம் கழிச்சு 1934 ஆர் கனி வந்து பனானா ரைப்பன் ஆகும்போது பழுக்கும்போது எத்திலின் அங்கே நிறைய இருக்கு. அண்ட் 1935 தான் குக்கன் எட்டால் வந்து நேச்சுரல் பிளான்ட் ஹார்மோன் எத்திலின்னு கண்டுபிடிச்சார். நெக்ஸ்ட் அக்கரன்ஸ். ஸோ இது எங்கே அக்கரன்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்ரிக் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து காமனாக ரைப்பன் ஆகும் இல்லையா, பழுக்கும் இல்லையா, அந்த டைமில் தான் இது அதிகமாக சிந்தசைஸ் ஆகுதா. எது? எத்திலின் அதிகமாக சிந்தசைஸ் ஆகிறது எப்போ? கிளைமேட்ரிக் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அந்த ஃப்ரூட்ஸ் வந்து பழுக்கிற டைமில் தான் அதிகமாக எத்திலின் வந்து சிந்தசைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் டிஷ்யூஸ் வந்து செனசன்ஸ், அதாவது ரெஸ்டிங் பீரியடுக்கு போகுது இல்லையா, அந்த சமயத்துலேயும் செனசன்ஸ் பீரியட்லேயும் எத்திலின் அதிகமாக சிந்தசைஸ் ஆகுது. அண்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் ஆல் பார்ட்ஸ் லைக் ரூட், லீஃப், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், சீட்ஸ் அங்கே எல்லாம் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட அக்கரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளைமேட்ரிக் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்லேயும் செனசன்ஸில் போகிற டிஷ்யூஸ்லேயும் இது அதிகமாக சிந்தசைஸ் ஆகுதா. அது மட்டும் இல்லாமல் ரூட்டு, லீஃபு, ஃப்ளவரு, ஃப்ரூட், சீட்ஸ்லேயும் இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ். ஸோ இது எத்திலின் வந்து ரொம்ப ஈஸியாக டிஃப்யூஸ் ஆகிடும். இன்டர்செல்லுலார் பிளான்ட்டில் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் மூலமாக ஈஸியாக டிஃப்யூஸ் ஆகிடும்னா ஈஸியாக பாஸ் ஆகிடும். ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் மூலமாக பாஸ் ஆகும். ஸோ இது டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ். எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது? எத்திலின் வந்து அதாவது பிளான்ட்ஸில் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ப்ரிகர்சர். இது யாரோட முன்னோடின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அமினோ ஆசிடான மித்தியோனைன், லினோலெனிக் ஆசிட் அண்ட் ஃபியூமரிக் ஆசிடோட டெரிவேட்டிவ். ஸோ இட் இஸ் அ டெரிவேட்டிவ் ஆஃப் அமினோ ஆசிட். மெத்தியோனைன்ன்றது அமினோ ஆசிட், லினோலிக் ஆசிட் அண்ட் ஃபியூமரிக் ஆசிடோட டெரிவேட்டிவ். இது கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது யாரோட டெரிவேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிடான மித்தியோனைன், லினோலெனிக் ஆசிட் அண்ட் ஃபியூமரிக் ஆசிடோட டெரிவேட்டிவாக இருக்காங்க. ஸோ ப்ரிகர்சர்னு கேட்டிங்கன்னா அமினோ ஆசிடான மித்தியோனைன், லினோலெனிக் ஆசிட் அண்ட் ஃபியூமரிக் ஆசிட். நெக்ஸ்ட் பயோ அசே, கேஸ் குரோமட்டோகிராஃபி. ஸோ எத்திலினை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா, அதாவது ஒரு பிளான்ட்டில் எத்திலின் இவ்வளோ இருக்குன்னு எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா கேஸ் குரோமட்டோகிராஃபி மெத்தட் மூலமாக தான். இந்த டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் எத்திலின் எவ்வளோ இருக்குது அதை ஈஸியாக டிடெக்ட் பண்ணுறதுக்கும் பிளான்ட் டிஷ்யூஸ் லைக் லெமன் அண்ட் ஆரஞ்சஸில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எத்திலின் இருக்குன்னு ஈஸியாக டிடெக்ட் பண்ணலாம். ஸோ பயோ அசே ஆஃப் எத்திலினை எப்படி எந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா கேஸ் குரோமட்டோகிராஃபி. ஸோ ஒரு பிளான்ட்டில் எவ்வளோ எத்திலின் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக் என்ன?
கேஸ் கிரமட்டோகிராஃபி. ஸோ அது எதில் பார்க்கலாம்? ஆரஞ்சஸ் அண்ட் லெமனில் பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்டான அமௌண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக் என்ன? கேஸ் கிரமட்டோகிராஃபி. ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ். எத்திலின் ஸ்டிமுலேட்ஸ் ரெஸ்பிரேஷன் அண்ட் ரைப்பனிங் இன் ஃப்ரூட்ஸ். ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு, ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் ரைப்பன் ஆகிறதுக்கு எது வேணும்? எத்திலின் வேணும். ஸோ எத்திலின் வந்து ரெஸ்பிரேஷன் ப்ளஸ் ரைப்பனிங் இன் ஃப்ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து டார்மன்சியை பிரேக் பண்ணுதுன்னா, இப்போ ஒரு சீடு வந்து போட்ட உடனே வளரணும், ஆனால் வளராமல் ரெஸ்டிங்க்கு போயிட்டு ரொம்ப வருஷம் கழித்து வளரும். ஸோ அது டார்மெண்ட், அதாவது சீட் டார்மன்சி. அதே மாதிரி பட்டு. ஸோ பட்டுன்னா அந்த துளிர் ஆக்சிலரி பட்டாக இருக்கட்டும், டெர்மினல் பட்லேயும் க்ரோத் இல்லாமல் ரெஸ்டிங்க்கு போயிடும். அது டார்மன்சி பீரியட். அதை தடுக்குது, பிரேக் பண்ணுது. அப்புறமா ஸ்டோரேஜ் ஆர்கன்ஸ்லேயும் டார்மன்சி அதாவது பிரேக் பண்ணுது. இந்த டார்மன்சின்னா பட்டு, சீட் அண்ட் ஸ்டோரேஜ் ஆர்கனில் பிரேக் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க டார்மன்சியை. எத்திலின். It stimulates the formation of abscission zone in leaves, flowers and fruits. This makes the leaves to shed prematurely. அதாவது இது என்னன்னா abscission zoneன்னா falling of leaves from the stem or plantல இருந்து லீஃப் கீழே விழுந்துரும் இல்லையா? இந்த எத்திலின் அதிகமாக இருந்துச்சுன்னா லீஃபு, ஃப்ளவரு, ஃப்ரூட்ஸு எல்லாம் கீழே கொட்டிடும். ஸோ நம்ம சில இடத்துல பார்த்துருக்கலாம் இல்லையா, மெச்சூர் ஆகாமே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கீழே கொட்டிகிட்ருக்கோம், இல்லை ஃப்ளவரும் கொட்டியிருக்கோம், லீவ்ஸும் கொட்டிடும். ஸோ அது எத்திலினோட வேலை. எத்திலின் அதிகமாக இருக்குன்னு அப்பயே தெரிஞ்சுக்கலாம். லீஃபு, ஃப்ரூட்ஸு, ஃப்ளார்ஸ் எல்லாம் கொட்டுச்சுன்னாவே ஸோ இந்த பிளான்ட்டில் எத்திலினோட ஸ்டிமுலேஷன், எத்திலின் வந்து அதிகமாக சிந்தசைஸ் ஆயிருக்கு, அதனால தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு inhibition of stem elongation, shortening of internodes. அதாவது ஸ்டெம் elongation. இப்போ ஜிப்ரலின் என்ன பண்ணும்? ஸ்டெம் elongation நடத்தும். ஆனால் இது என்ன பண்ணும்? சப்ரஸ் பண்ணும் ஸ்டெம் elongation. அப்போ ஸ்டெம் elongation சப்ரஸ் ஆச்சுன்னா இன்டர்னோட் elongation தடுக்கும். ஸோ இன்டர்னோட் வந்து ஷார்ட்டனிங்காக இருக்கும். growth of lateral roots and root hairs. ஸோ lateral roots ரூட் ஹேர்ஸோட வளர்ச்சியை ஏற்படுத்தும். இதனால் அந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஊடுருவி அப்சார்ப்ஷன் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் வாட்டரை ஈஸியாக அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு the ethylene normally reduces flowering in plants except in pineapple and mango. ஸோ எத்திலின் வந்து நிறைய இருந்துச்சுன்னா ஃப்ளாரிங்கை ரெடியூஸ் பண்ணும். ஆனால் பைனாப்பிள்லையும் மேங்கோலையும் என்ன நடக்கும்? ஃப்ளாரிங் நடக்கும். ஸோ ஃப்ளாரிங் வந்து எத்திலின் வந்து ஃப்ளாரிங்கை ரெடியூஸ் பண்ணும். ஆனால் பைனாப்பிள்லையும் மேங்கோக்கும் எத்திலின் தேவை ஃப்ளாரிங்க்கு. எத்போன்ன்றது ஒரு அக்வஸ் சொல்யூஷன். எத்திலின் வந்து ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸு அப்புறமா தின்னிங் ஆஃப் காட்டன் ஃபைபர்ஸ். ஸோ எத்திலினோட வேலைன்னா ஃப்ரூட் ரைப்பனிங்கும் அப்புறமா காட்டன் ஃபைபர்ஸ் தின்னிங்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. வால்நெட்டில் பார்த்தீங்கன்னா வால்நெட்டில் வந்து எத்திலின் ப்ரமோட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் இன் குக்கும்பர். நெக்ஸ்ட் அப்சசிக் ஆசிட். இப்போ எத்திலினை நம்ம வந்து ரைப்பனிங் ஹார்மோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த அப்சசிக் ஆசிடுக்கு வந்து ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லலாம். டிஸ்கவரி பார்த்தீங்கன்னா 1963 இந்த ஹார்மோனை அடிகாட் எட்டால் பார்த்தீங்கன்னா காட்டன் போல்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. யங் காட்டன் போல்ஸ்ல இருந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு. இதற்கு பேர் வந்து அப்சிஷன் 2ன்னு பேர் வச்சாங்க. ஸோ 1963 ஹார்மோன் வந்து இந்த ஹார்மோனை 1963 அடிகாட் என்றவர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாரு. யங் காட்டன் போல்ஸ்ல கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பேர் என்ன வச்சாங்க? அப்சிஷன் 2. அண்ட் ஈகிள்ஸ் அண்ட் வேர்னிங் 1963 இருந்து 64 இந்த டார்மன்சியை தூண்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ்ல ஆஃப் பெட்யூலா அண்ட் கால்ட் இட் ஆஸ் டார்மன். அதாவது லீவ்ஸ்ல டார்மன்சியை தூண்டினாங்க. அவர் அதுக்கு பேர் என்னன்னா டார்மன் அப்படின்னு பேர் வச்சார். In 1965 பார்த்தீங்கன்னா கான்ஸ்ஃபர்த் எட்டால் வந்து டார்மினும் அப்சஷனும்
கெமிக்கலாக பார்த்தா ஒரே சேமாக தான் இருக்குது. அதனால் அவர் என்ன பேர் வச்சார்? அப்சசிக் ஆசிட்னு சொல்லி. ஸோ 63ல் அடிகாட் எட்டால், அடிகாட் எட்டால் அண்ட் அவரோட கொலீக்ஸோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸோ சேர்ந்து தான் இந்த யங் காட்டன் போல்ஸில் தான் அப்சஷன் 2வை கண்டுபிடிச்சார். ஸோ ஃபஸ்ட்டு 63ல் யார்? அடிகாட் எட்டால் தான் யங் காட்டன் பால்ஸில் அப்சஷன் 2வை கண்டுபிடிச்சார். ஸோ ஈகிள்ஸ் அண்ட் வேரிங் வந்து 1963 to 64ல் பெட்யூலா லீவ்ஸில் வந்து டார்மன்சி தூண்டுற சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் வந்து டார்மினன் வச்சார். அதாவது 1963லேருந்து 64 அந்த சமயத்தில் டார்மன்சியை தூண்டு வைக்கிற என்ன பிளான்ட்? பெட்யூலா என்ற பிளான்ட்ல டார்மின் என்ற ஒரு ஹார்மோன் இருக்குன்னு கண்டுபிடிச்சவங்க யாரு? ஈகிள்ஸ் அண்ட் வேரிங். அப்போ 1965ல் தான் கார்ன்ஸ்வர்த் எட்டால் வந்து டார்மினும் அப்சஷனும் தனித்தனி கிடையாது, ஒன்றுன்னு சொல்லி சொன்னார். யாரு? அப்சசிக் ஆசிட்னு பேர் வச்சார். ஸோ 63ல் அடிகாட் அண்ட் அவரோட எட்டால் சேர்ந்து என்ன கண்டுபிடிச்சாங்க? அப்சஷன் 2 எதில்? யங் காட்டன் போல்ஸில். அதுக்கப்புறம் பெட்யூலா பிளான்ட்டோட லீவ்ஸ் வந்து டார்மன்சியை தூண்டி இருக்காங்க, அதுக்கு தூண்டி இருக்கு. அந்த இதுக்கு பேர் வந்து டார்மின். இது 1963லேருந்து 64ல் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாரிங் அண்ட் ஈகிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈகிள் அண்ட் வாரிங் கண்டுபிடிச்சாங்க. 1965ல் கார்ன்ஸ்வர்த் எட்டால் சேர்ந்து டார்வினும் அப்சஷன் 2வும் தனித்தனி கிடையாது, ஒன்று தான் சொல்லிட்டு அப்சசிக் ஆசிடோட பேர் வச்சாங்க. நெக்ஸ்ட் அக்கரன்ஸ். இந்த ஹார்மோன் வந்து அபண்டண்ட்டாக எங்கே நிறைய இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் ஆஃப் கிரீன் செல்ஸ். ஸோ இந்த அப்சசிக் ஆசிட் எங்கே நிறைய இருக்குது? குளோரோபிளாஸ்ட் ஆஃப் கிரீன் செல்ஸ். ஸோ கிரீன் கலர் செல்ஸ்னாவே குளோரோபிளாஸ்ட் தானே. ஸோ குளோரோபிளாஸ்ட் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? அப்சசிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. ப்ரிகர்சர். ஸோ இவங்க வந்து மெவலோனிக் ஆசிட் பாத்வே ஆஃப் ஆர் xanthophylls. இந்த ஹார்மோன் வந்து ஃபார்ம்டு ஃப்ரம் மெவலோனிக் ஆசிட் இல்லைன்னா xanthophil. ஸோ இந்த அப்சசிக் ஆசிட் எதுலேருந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம்னா மெவலோனிக் ஆசிடாக இருக்கலாம், இல்லைன்னா xanthophylலேருந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மெவலோனிக் ஆசிட் அண்ட் xanthophylலேருந்து இந்த அப்சசிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கலாம். டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ். ஸோ இது எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்சசிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸ்க்கும் டிஃப்யூஷன் மூலமாக தான். அந்த டிஃப்யூஷன் யார் மூலமாக? ஃப்ளோயம் அண்ட் சைலம் மூலமாக தான் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். இது வந்து கரோட்டினாய்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கா. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? கரோட்டினாய்ட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கா. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து சிமிலர் டு த கரோட்டினாய்ட் ஸ்ட்ரக்சர். பயோ அசே ரைஸ் காலியாப்டைல். இந்த IAA இருக்கிற காலியாப்டைல் என்ன இருக்கும்? இண்டோல் அசிட்டிக் ஆசிட். ஸோ இந்த இண்டோல் அசிட்டிக் ஆசிட் ரைஸ் சீட்லிங்கில் சீட் க்ரோத்தை ஸ்ட்ரெயிட் க்ரோத்தை உருவாக்குது. ரைஸ் சீட்லிங் காலியாப்டைல்ஸில் ஸ்ட்ரெயிட் க்ரோத்தை உருவாக்குது. அதாவது இண்டோல் அசிட்டிக் ஆசிட்னா ஆக்சின்ஸ் என்ன பண்ணும்? அதோட செல் அதாவது லென்த்தனிங், அதாவது பிளான்ட்டோட டிப்பில் இருக்கிறதுனால அப்பிக்கல் க்ரோத், அதாவது டெர்மினல் பட்டு க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த இது பேர் என்னது? அப்சசிக் ஆசிட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஐஏயோட தாக்கத்தை தடுக்கும், வேலையை தடுக்கும். ஸோ இதனால் ஸ்ட்ரெயிட் க்ரோத் ஆஃப் ரைஸ் சீட்லிங் காலியாப்டைல்ஸ் இன்ஹிபிஷன் ஆஃப் ஐஏயோட தூண்டுதல் ஐஏஏ வந்து இன்ஹிபிட் பண்ணுறதுனால ஸ்ட்ரெயிட் க்ரோத் ஆஃப் ரைஸ் சீட்லிங் காலியாப்டைல்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து டிரான்ஸ்பிரேஷனை கம்மி பண்ணுது. எதனால் டிரான்ஸ்பிரேஷனை கம்மி பண்ணுதுன்னா ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ணுறதுனால. அப்போது ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷனை கம்மி பண்ணுது. ஏன்னா ஸ்டொமேட்டா மூலமாக தான் நிறைய வாட்டர் போகும், லென்டிகுலாரையும் கியூட்டிகுலாரையும் கம்பேர் பண்ணும் போது. அதனால் க்ளோஷர் ஆஃப் ஸ்டொமேட்டா இது அதிகமாக இருந்ததுன்னா ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகும். ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆச்சுன்னா டிரான்ஸ்பிரேஷன் நடக்காது. ABA இது ஒரு பவர்ஃபுல் க்ரோத் இன்ஹிபிட்டார்.
இவர் வந்து பவர்ஃபுல் growth இன்ஹிபிட்டார். ஸோ growth-ஐ தடுக்கக்கூடியவங்களாம். ஸோ 50% inhibition of growth in oat coleoptile. ஸோ oat coleoptiles-ல growth-ஐ தடுத்திருக்காங்களா? எவ்வளோ பர்சன்டேஜ்? 50%. அதனால இதை பவர்ஃபுல் growth இன்ஹிபிட்டார்னு சொல்றாங்க. இவங்க பட் அண்ட் சீட் டார்மன்சியை தூண்டுறாங்க. ஸோ பட் அண்ட் சீட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ அப்சசிக் ஆசிட் அதிகமாக இருந்ததுன்னா பட் அண்ட் சீட் வந்து வளராது, டார்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் இட் ப்ரமோட்ஸ் அப்சஷன் ஆஃப் லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் பை ஃபார்மிங் அண்ட் அப்சஷன் லேயர். இப்போ வந்து பழுத்தா அந்த ஃப்ளவர், ஃப்ரூட்டு, லீவ்ஸ் வந்து ஏஜ் ஆச்சுன்னா கீழே கொட்டணும். ஃப்ளவர் வந்து தன்னோட வேலையை முடிஞ்சிச்சுன்னா, அதாவது ஃபர்டிலைசேஷன், பாலினேஷன், ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா அந்த ஃப்ளவரோட மற்ற பார்ட்ஸ் கீழே கொட்டணும். ரூட்டு சரி, அதாவது கேப்சியூலு, கரோலா அந்த மாதிரி இருக்கிறது. அண்ட் ஃப்ரூட்ஸும் மெச்சூர் ஆச்சுன்னா நம்ம அடித்த கல் எடுத்து அடித்தா கீழே விழுந்துடணும்ல, அது விழும். எதனால்? அப்சஷன் லேயர் ஃபார்ம் ஆகிறதுனால. நெக்ஸ்ட் அப்சசிக் ஆசிட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பிளான்ஸ் டியூரிங் வாட்டர் ட்ரெஸ். ஸோ வாட்டர் ட்ரெஸ் நடக்கும்போது இது வந்து, அதாவது வாட்டர் கம்மியாக இருக்கும்போது ட்ரவுட் கண்டிஷனில், அப்போ அப்சசிக் ஆசிட் வந்து அதை காப்பாற்றுது, ட்ரெஸ்ல இருந்து காப்பாற்றுது. ஸோ அதனால தான் இதை ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லியிருக்காங்க, ட்ரெஸ் ஃபைட்டோ ஹார்மோன். ஸோ டியூரிங் த ட்ரவுட் கண்டிஷனில் அந்த இம்பார்ட்டன்ட் வாட்டர் ட்ரெஸ் ஏற்படாமல் பார்த்துக்குது. ஸோ இதனால் லாஸ் ஆஃப் டர்கர் அண்ட் க்ளோஷர் ஆஃப், ஸோ டர்கர் ப்ரெஷர் கம்மி ஆகிறதுனால ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகுது. கெனாபஸ் சட்டைவா, இது வந்து மரிஜினா ஹெம்பன்னு சொல்லுவாங்க, கஞ்சா செடின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ளவர் ஃபார்மேஷன் ஆன் ஃபீமேல் பிளான்ஸ், அதாவது இன்டியூசர்ஸ். கெனாபஸ் சட்டைவாவில் இந்த அப்சசிக் ஆசிட் என்ன ரோல் பண்ணுதுன்னா மேல் ஃப்ளாரை ஃபீமேல் பிளான்ட்ல வளர தூண்டு செய்யுது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கெனாபஸ் சட்டைவால மேல் ஃப்ளார் வந்து ஃபீமேல் பிளான்ட்ல வளரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது யாரு? அப்சசிக் ஆசிட். இட் ப்ரமோட்ஸ் ஸ்ப்ரவுட்டிங் இன் ஸ்டோரேஜ் ஆர்கன்ஸ் லைக் பொட்டேட்டோ. இந்த பொட்டேட்டோவில் வந்து ஸ்ப்ரவுட்டிங் ஏற்படும், முளை வந்துடும், அதை தூண்டுவிக்குது. அண்ட் இட் இன்ஹிபிட்ஸ் த ஷூட் க்ரோத் அண்ட் ப்ரமோட்ஸ் த க்ரோத் ஆஃப் ரூட் சிஸ்டம். ஸோ இது வந்து ஷூட்டோட க்ரோத்தை கம்மி பண்ணுது, தடுக்குது, ஆனால் ரூட் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுது. ஸோ ரூட் நல்லா வளரணும்னு தூண்டுது, ஆனால் ஷூட் க்ரோத்தை கம்மி பண்ண செய்யுது, தடுக்குது. ஸோ இந்த திஸ் கேரக்டரிஸ்டிக் ப்ரமோட் த வாட்டர் ஃப்ரம் ட்ரெஸ், அதாவது ஷூட் க்ரோத்தை தடுத்தோம், ரூட் க்ரோத்தை வளர வச்சு. அப்போ ரூட் க்ரோத் நல்லா வளர்ந்ததுன்னா எங்கே தண்ணி கிடைக்குதோ அது வரையும் ரூட் வளரும் இல்லையா? அப்போது அந்த ட்ரெஸ் கண்டிஷனில் இருந்து, வாட்டர் ட்ரெஸ்ல இருந்து இது தடுக்கிறதுனால இந்த ஹார்மோனை ட்ரெஸ் ஹார்மோன், அதாவது ஷூட் க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணுது, ரூட் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுது. இது ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர். ஏன்னா வாட்டர் ட்ரெஸ் இருக்கும்போது இப்படி இருந்துச்சுன்னா அதுலேருந்து தடுக்க முடியும். அதனால தான் இந்த ஹார்மோனை ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.